சேஃப்டி ஃபர்ஸ்ட், செகண்ட் பீப்புள், அடுத்ததுதான் வந்து மீதி எல்லாமே காசு பணம் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க தெளிவா ஒரு ஐடியாலஜில இருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த ரெக்கவரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெக்கவரிங்க. ஏன்னா 3820 மெம்பர்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம ஊர்லயே வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து நான் இந்தியா துபாய்னு கம்பேர் பண்ணல. நம்ம இந்தியால இன்னுமே வந்து நிறைய லேக் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே இப்ப ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் நம்ம இந்தியால எக்ஸ்ட்ரீமாலாம் நிறைய இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நடந்த ஏர் கிராஷ்லயே வந்து அவ்வளோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸியான விஷயம் கிடையாது. விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த வேற இடத்துல இருந்து கத்துக்கிறதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் மக்களோட சேஃப்டி, அது ரோடா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போனா கூட அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற சேஃப்டியா இருக்கும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா வி ஆர் த மாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். யாராவது வந்து இந்த ஏர் கிராஷ்ல வந்து இதை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வந்து நடக்கிற பாசிட்டிவான விஷயம் யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பபாய், see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.